நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இது மந்திர யந்திர தாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களும், பரிகாரங்கள் சம்பந்தமான விஷயங்களும், அதே மாதிரி அமானுஷ்யங்கள் சம்பந்தமான விஷயங்களும், அதே மாதிரி யோகம் சம்பந்தமான விஷயங்களும் நம்ம சொல்லின்னு வந்துட்டுருக்கோம். நிறைய லைவ் செஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய ஷோஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம நேயர்களுக்காக பண்ணுறோம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்களா இருந்தால் எங்கள் கூட சேர்ந்து ஜேர்னி தொடரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணலாம். பிடிச்சிருக்க பட்சத்தில் நீங்கள் எங்கள் குடும்பத்தில் சேர்கிறதுக்கும் மனப்பூர்வமாக உங்களை வரவேற்கிறோம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் தான் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் எப்போ கேட்டாலும் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் வி வில் கெட் பேக் டு யூ. எங்களோட டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக வருவோம். அதில் சும்மா பேருக்காக இருக்கிறதோ அப்புறம் பண்ணுறது அப்படிலாம் இல்லைங்க. இது நாங்கள் ஒரு குடும்பம் மாட்டோம். ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலுங்கிறது இதில் இருக்கக்கூடிய அத்தனை சப்ஸ்கிரைபருக்கும் பர்சனலாக என்னை தெரியும், அவங்கள எல்லாத்தையும் எனக்கும் பர்சனலாக தெரியுங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சந்தோஷமே. ஸோ அதனால் அந்த குடும்பத்தில் சேரணும்னு ஆசைப்பட்டாலும் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் பயணப்படலாம் நண்பர்களே. அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா தாந்திரிகம், மந்திர யந்திர தாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயம், இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒரு தீய விஷயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய மந்திரமும் யந்திரமும் தாந்திரிக ரீதியான விஷயங்களும் உள்ளது. இப்போ இந்த தீய விஷயம்னா என்னங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்க கூட தேவையில்லாத கூடாத நட்பு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த உறவை நம்ம என்டர்டெயின் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம், தடுத்து நிறுத்தணும்னு நினைப்போம். ஒரு சின்ன குழந்தைங்க இருக்குது, சின்ன குழந்தைங்க நான் எதை மீன் பண்ணுறேன்னா ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 25-26 வயசில் இருக்குது. தேவையில்லாத தகாத உறவில் போய் மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கும் பொழுது அவங்களுக்கு அதை காதல் என்ற பெயரில் சில விஷயங்களில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ ஆனால் உண்மையான காதல்ன்றது இருந்தாலும் சில பொய்யான விஷயங்கள், சில காரணத்துக்காகவே போய் ஒரு பர்பஸ்க்காகவே போய் பண்ணும் பொழுது அந்த தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சுயஜாதகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்துடும். ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா உங்கள் சுயஜாதகத்தையும் ஒரு வாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கலாம், உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒருவேளை எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா அதுக்கான முறையான கட்டணங்கள் செலுத்தும் பொழுது நம்மளும் நிறைய குடும்பங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே கொண்டு வந்துட்டுருக்கோங்கிறது தான் உண்மை. அது தேவைப்பட்டாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த வகையில் எளிமையான முறையில் தாந்திரிக ரீதியான விஷயங்களை நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் ஜோதிடத்தை பார்த்துட்டீங்க, அவர் அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணிட்டீங்க, எல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா இதை நீங்களும் செஞ்சுக்கிறதும் இமீடியட்டான ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவையான தாந்திரிக பொருள் என்ன? தாமரை மணி மாலை. அப்போது சில பேர் கேட்டிருந்தீங்க, என்னங்க இது ருத்ராட்ச மாலையே தாந்திரிகம்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. இதுதான் உண்மைங்க. அந்த காலத்தில் மந்திரம் சொல்லும் போது ஏன் ருத்ராட்ச மாலையை எடுத்து ஜபம் பண்ணாங்கன்னா அது ஒரு தாந்திரிகம், சரியா? அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக ரீதியான இதில் உங்களுக்கு தேவையானது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தாமரை மணி மாலை. இந்த தாமரை மணி மாலை உங்களுக்கு ஒரு வேளை வேணும், ஒரிஜினலான தாமரை மணி மாலை வேணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான கட்டணங்களை செலுத்தும் பொழுது உங்களுக்கு நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வாங்கிக்கலாம். இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. கண்டிப்பாக மார்க்கெட் ரேட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸில் நம்மள்ட்ட இருக்காது. நம்ம சுற்றி பண்ணி தான் நம்ம எடுத்து வச்சுருப்போம். கொஞ்சம் காஸ்ட் வைஸ் நம்ம மித்தவங்களோட கொஞ்சம் கூட இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தரங்களுக்கு கேரண்டீடாக நல்லா இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா இது வரக்கூடிய இப்போ நம்ம இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்களோடு சேர்த்து யந்திர வழிபாடும் இதுக்கு உண்டு. இந்த யந்திர வழிபாடுக்கு பண்ணும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை தான் இந்த யந்திரத்தில் எழுதணும். இது என்றைக்கு நம்ம ஆரம்பிக்கணும்? அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி திதிகளில் இதை நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் ஆரம்பிக்கக்கூடியதுக்கு இதுக்கு எளிமையான மந்திரம் என்ன? அப்போ இதுக்கு தேவையான மந்திரம் ஓம் நம சிவய, ஓம் நம சிவய, ஓம் நம சிவய, ஓம் நம சிவய, ஓம் நம சிவய. அப்போது இந்த ஓம் நம சிவயன்னு சொல்கிறத உடனே சொல்லணுமா? கிடையாது. ஃபஸ்ட்டு விநாயகரோட மந்திரம் சொல்லணும், அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தோட மந்திரம் சொல்லணும், அதுக்கப்புறமா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தாவோட மந்திரம், அதாவது உங்கள் ஜோதிடர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் உங்கள் ஜாதகப்படி இந்தந்த தெய்வங்கள் தான் உங்களை காப்பாற்றணும். இப்போ நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்குலாம் சொல்லிடுவோம், இது இந்த தெய்வங்களை நீங்கள் கண்டிப்பாக வாழ்நாள் ஃபுல்லாக வழிபட்டே ஆகணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இஷ்ட தெய்வங்களோட வழிபாடுகளையும் நீங்கள் பண்ணிக்கிறதும்,
அதுக்கப்புறமா இந்த மந்திரமான ஓம் நம சிவய ஓம் நம சிவய ஓம் நம சிவயன்னு சொல்லி அந்த தாமரை மணி மாலையினால் வரக்கூடிய மாலையை மேல் நோக்கி உருட்டுங்கள். கீழ் நோக்கி எப்பயுமே உருட்ட சொல்லுவேன். அது எப்படி பண்ணணும்னா அதாவது இந்த நடுவிரலையும் இந்த கட்டை விரலையும் சேர்த்து எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன், கீழ் நோக்கி உருட்டுங்கள் அப்படிமே. இதை என்ன பண்ணோம், மேல் நோக்கி உருட்டுங்கள். அப்போ ஓம் நம சிவய ஓம் நம சிவய ஓம் நம சிவய ஓம் நம சிவன்னு மனசுக்குள்ளேயே சொல்லணும். இதில் என்ன சொல்லப்படுதுன்னா 108 மந்திரங்கள் சொல்லும் பொழுது இந்த மந்திரத்தோட ஸ்வரூபம் ஜாஸ்தியாக வேலை செய்யும்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க, காலையில் இது எளிமையான மந்திரங்கிறதுனால ஒரு நாளைக்கே உங்களால் 1008 மந்திரங்கள் ஜபம் செய்ய முடியும். அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட பண்ணலாம். கார்த்தால நேரத்தில் ஒரு 5008 பண்ணலாம், சாயங்கால நேரத்தில் ஒரு 5008 இந்த மாதிரி கூட நீங்கள் கணக்கு பண்ணி பண்ணிங்கனாலும் ஒரு 48 நாள் காலத்துக்குள்ளேயே உங்களுக்கு இந்த மந்திரம் சித்தி ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், எந்த காரணத்திற்காக யார் இந்த தீய விஷயங்களை உங்கள் குடும்பத்தில் பண்ணுறாங்களோ, யார் ஒரு வேலை பண்ணுறாங்களோ, இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க இருந்தால் யாருனால எனக்கு நடக்குதுன்னு தெரியல, இந்த விஷயங்களை தடுத்து நிறுத்தணும்னு சிவபார்வதியை மனசார நினச்சிண்டு இந்த ஜபத்தை நீங்கள் செய்ய 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 அந்த சிவனும் பார்வதியும் உங்களை காப்பார்கள்ன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. இதில் யந்திர ரீதியான விஷயங்களில் பண்ணும்போது ஒரு காப்பரில் எடுத்துக்கோங்க. சில பேர் அதை தகடுன்னு சொல்லுவாங்க. தகடுன்னு சொல்லக்கூடாது. அது மாந்திரிகத்தில் ஒரு கீழ்நிலையில், அதாவது ஒரு கீழ்நிலை மாந்திரிகம் செய்யக்கூடியவங்க யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் தான் தகுடுன்னெலாம் சொல்லக்கூடாது. அப்படிங்கும்போது யந்திரம் என்பது வேறு, தகுடு அப்படிங்கிறது வேறு. அப்படிங்கும்பொழுது இந்த யந்திர ரீதியான விஷயங்களில் எழுதுறதும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பௌர்ணமி தினங்களில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மந்திரத்தை அழகாக எழுதுறது. இது எதனால் எழுதணும், யந்திர ஆணின்னு கிடைக்கும். இந்த யந்திர ஆணியில் எடுத்து ஓட்ட போடாமல் மெதுவாக உட்காந்து இந்த மந்திரத்தை எழுதி நீங்கள் மனசார என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கிறது, குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு மனசார அந்த குங்குமத்துக்கு போட்டுட்டே இருங்க. இதை நீங்கள் எந்த திசை நோக்கி உட்காரணும், தெற்கு திசை நோக்கி உட்காந்து செய்யுங்க. இதுக்கும் வாஸ்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. தெற்கு திசைங்கிறது யம திசைன்னு பேர். அப்போ அந்த இடத்துல வச்சு இந்த 48 நாள் பண்ணும்பொழுது இந்த தேவையில்லாத விஷயங்கள்னால வர்றவங்க தடுத்து நிறுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இதை நீங்கள் செஞ்சு தாராளமாக பயனடையலாம் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் பண்ணுறோம். சில நேயர்கள் நம்மளுடைய குடும்பம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தாலோ நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணும்போது இதனால் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் பணிவோடு உங்களுக்கு சொல்லிவிட்டு பணிவோடு சொல்லிவிட்டு மற்றும் ஒரு மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரம் சம்பந்தமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.